ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் நம் மீது இறங்கும்படியாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும் என்பதாக நமது அருமை தாய் கொள்ளு பேத்தியை பார்த்திருக்கும் என்னுடைய அருமை அம்மா சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் ஜெபம் செய்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே இந்த புது வருட வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பது அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே உடைய பிள்ளைகளை ஆசையோடு உடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறார். மனுஷரை அல்லப்பா, கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறாரு. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மீது உடைய அன்பு கரங்களை வையும். ஆண்டவரே, நீர் யார் யாருக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தகப்பன். அப்படியே சுவாமி, உடைய பிள்ளைகள் என்னென்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்களோ, உம்மை நாடி வந்திருக்கிறார்களோ, ஒருவராவது வெட்கப்பட்டு போகாதபடி அத்தனை பேருக்கும் நீர் தாமே உடைய கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனை பொழுதும் தோடும் ஆண்டவரே, இந்த ஆண்டு யாருக்கும் கவலை கண்ணீர் வராதபடி உம்மை தேடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நிறைவான செழிப்பு உண்டாயிருப்பதாக ஒரு தாயாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்தரணும். விசேஷமாக உடைய பிள்ளையின் மூலமாய் செய்தி பேசும் பொழுது இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தருடைய வசனம் இறங்குவதாக, பிள்ளைகளை ஆசீர்வாதத்தால் நிரப்புவதாக தொடர்ந்து வழி நடத்துவீராக. மனதார உடைய பிள்ளைகள் மீது உடைய கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதித்து அனுப்புற ஒருவராவது வறுமையாய் போகக்கூடாதப்பா. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வருடத்திலே 2024 ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகளை நான் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறேன். இதுவரைக்கும் அடிபட்டு கிடந்து காயப்பட்டு தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் என் நாமத்து நிமித்தம் அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவேன். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 58:14 ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். உன் தகப்பனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தகப்பனாகிய யாக்கோபு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்று நம்மை ரத்தம் சிந்தி தம் ரத்தம் சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கும் அருள்நாதர் இயேசுவாகிய நம் தகப்பனுடைய சுதந்திரத்தால் நம்மை நிரப்ப போகிறார். அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக தமது ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் பரலோகம் போய்விட்டார். ஆனால் அந்த சுதந்திரத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாக இன்று நம்முடைய தகப்பனாக அவர் மறுரூபமாக பொறுப்பெடுக்கிறார். ஆகவே அவருடைய சுதந்திரம் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. இந்த பாக்கியத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறார். இந்த உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படியாக அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருகிறார். வேதத்திலே ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இன்று விசேஷித்த பலனை, ஆண்டவருடைய பலனை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அனுப்ப போகிறார். அந்த பலனால் நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு மான்களைப் போல ஏறி வரும்படியாக ஆண்டவன் அருள் புரிய போகிறார். ஆகவே தைரியமாக இருங்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக எரிக் லிடல் என்ற ஒரு ஓட்டக்காரர் இருந்தார். அவர் ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். ஆண்டவரை உயிரை போல நேசித்தவர். ஆண்டவருடைய கற்பனைகளை உயிரை போல காத்து அதிலே நடக்கிறவர். அவர் ஒலிம்பிக்ஸுக்கு
ஓடும்படியாக ஆயத்தமானார். 1924 வருடத்திலே அவர் உலக புகழ் பெற்றார். எப்படி பெற்றார் தெரியுமா? அந்த ஒலிம்பிக்ஸிலே 100 மீட்டர் பந்தயத்திற்காக அவர் பல வருடங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அந்த 100 மீட்டர் பந்தயத்திற்கு தகுதி பெறும்படியாக ஹீட்ஸ் நடத்தப்பட்டது. யார் யார் அது அந்த கடைசி பந்தயத்தில் ஓட வேண்டும் என்று நிர்ணயிக்கும்படியாக ஒரு ஓட்டத்தை அவர்கள் அறிவித்தார்கள். அந்த ஓட்டம் ஓட வேண்டிய நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. எரிக் லிட்டில் சொன்னார், நான் ஞாயிற்றுக்கிழமைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிறேன், அந்த நாளில் நான் ஓட மாட்டேன் என்றார். அவருடைய கவர்மெண்ட் எல்லாம் வந்து பேசினார்கள், நிச்சயமாக நீ ஓட வேண்டும், கவர்மெண்ட் முழுவதும் தேசம் முழுவதும் உன் கையில் தான் இருக்கிறது, எல்லா பயிற்சிகளிலும் நீதான் உலக சாம்பியன் ஆவா என்று யாவரும் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்கள். அவ்வளவு வேகமாக ஓடுகிறாய், ஆகவே நீ நிச்சயமாக ஓட வேண்டும் என்றார்கள். சிநேகிதர்கள் சொன்னார்கள், உறவினர்கள் சொன்னார்கள், கூட ஓடும் மக்களும் சொன்னார்கள். ஆனால் அவரோ சொன்னார், நான் ஆண்டவரை ஒரு நாளும் கனவீனப்படுத்த மாட்டேன், நான் சொல்லி இருக்கிறேன், நான் ஓய்வு நாளை கனம் பண்ணுவேன் என்று, நான் ஓட மாட்டேன் என்றார். ஆனால் ஆச்சரியமாக 400 மீட்டர் ஓட்டம் அவருக்கு திறந்தது. அந்த 400 மீட்டர் ஓட்டத்திலே ஓடினார். முதன்மையாக வந்து உலக ரெக்கார்டை அவர் உண்டு பண்ணினார். உலகம் எல்லாம் பத்திரிகைகளிலே வந்தது. ஞாயிற்றுக்கிழமையில் ஓட மறுத்த எரிக் லிட்டில் 400 மீட்டரில் உலக சாம்பியனாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்று உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வந்தார். இந்த ஆவிக்குரிய பலன், ஆண்டவர் மீது கொண்டிருக்கும் அன்பினால் உண்டாகும் பலன் உங்களை நிரப்ப போகிறது. அந்த அன்பினால், இயேசுவின் மீது கொண்டிருக்கும் அன்பினால் உண்டாகும் பலன் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும். தைரியமாக இருங்கள். நீதிமொழிகள் 28:25 வேதம் கூறுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:1 நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த வருடத்திலே ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஆகவே தைரியமாக நீங்கள் முன்னே செல்ல போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே உலக ரெக்கார்டை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள். இந்த வருடத்திலே அதற்காக ஆண்டவர் தமது ஆவியினால் இப்பொழுதே உங்களை நிரப்புகிறார். ரோமர் 8:26-27 வாசித்து பாருங்கள். நமக்கு இந்த உலகத்திலே பலவீனம் உண்டு, ஆனால் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ஆவியை கொடுத்திருக்கிறார், பலப்படுத்தும் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்பொழுது தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து அதன்படி நடக்கும்படியான பலன் நம்மை நிரப்புகிறது. எந்த மனுஷன் வந்து நம்மை ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்து, ஆண்டவருடைய வழிகளில் இருந்து தள்ள முயன்றாலும், எந்த பிசாசு முயன்றாலும் நாம் சொல்லுவோம், இல்லை, எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசுவின் வழியில் நான் நடப்பேன், அதனால் நான் உயருவேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற ஒரு நிர்ணயத்தோடு இந்த உலகத்திலே வாழும்படியான பலனை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். அந்த பலன் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள் இறங்கி இருக்கிறார். இந்த வருடத்திலே அந்த பலன் உங்களை நிரப்பி நடத்தி உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏசாயா 40:30-31 கூறுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், புது பலன். சத்தமாக சொல்லுவோம், புது பலன். அந்த புது பலன் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. தைரியமாக இருங்கள். இந்த வருடத்திலே ஆண்டவர் சொன்னார், அவருடைய நாமத்தை தரித்திருக்கும் மக்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வருவார்கள், இந்த தேசத்திலே உயர்ந்த பாராட்டுதல்களை பெறப்போகிறார்கள். They are going to get high accolades in our country. கர்த்தர் அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வருடத்திற்கான
தீர்க்க தரிசன பாடலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் குடும்பமாக உங்களோடு சேர்ந்து பாடப்போகிறோம். அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்கும். கர்த்தர் அந்த பாடலின் வரிகளின் படியே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியில் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியில் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். This song says, I'm going to rise higher, and God is going to take me to great heights, and the Sun of Righteousness is going to shine on me, and all the evil powers is going to be under my feet, and there shall be healing, and Satan shall fall as lightning, and every vision that God has given me, every calling that He has given me will be fulfilled by God, and I will rise up higher and have glory in the presence of God. So this is God's promise for you. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை உயர எழும்ப செய்து அவருடைய சுதந்திரத்தினால் நம்மை போஷிக்க போகிறார். யோசுவா 1:3 ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், அவனை அழைத்த பொழுது அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன். நீ எங்கெங்க கால் வைக்கிறியோப்பா, அத்தனையிலும் ஆசீர்வாதம் இருக்கும், அத்தனையிலும் செழிப்பு இருக்கும், அத்தனையிலும் பாக்கியம் இருக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும். அதே போலதான் நடந்தது. இன்னும் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி, எதிர்த்து நிற்கக்கூடாதபடி நான் உன்னோடு இருக்க போகிறேன். ஒருத்தர் கூட எதிர்க்க முடியாது. ஒரு பிசாசும், ஒரு பாவமும், ஒரு பண கஷ்டமும், ஒரு நோயும், ஒரு பிரிவினையும், ஒரு குழப்பத்தின் ஆவியும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் 9ஆம் வசனத்திலே நான் உன்னோடு வருவேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வரப்போகிறேன். ஜார்ஜ் பேட்டன் என்று 2வது மகா யுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு கமாண்டர் இருந்தார். அவர்தான் அலைட் ஃபோர்ஸஸை லீட் பண்ணார் ஹிட்லருக்கு விரோதமாக. அவருக்கு யூரோப் கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு டேங்க்ல உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய படையை முன்னே அழைத்து கொண்டு போவார். எதிரிகளின் விமானங்கள் வரும், குண்டு போட்டுக்கொண்டே வரும். ஆனால் இவரோ ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த டேங்க் மேலே உட்கார்ந்துக்கிட்டு போ முன்னால போ முன்னால போ என்று சென்று கொண்டே இருப்பார். அவர் போகும் இடமெல்லாம் வெற்றி 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 வந்தது. ஹிட்லரை அழித்தார், தேசங்களை கைப்பற்றினார், உலகை காப்பாற்றினார். அவரிடம் பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள், என்னையா ஒரு பயம் இல்லாம நீங்க அத்தனை படையும் நடத்தி கொண்டு போகிறீர்கள், உங்களுக்கு பயம் இல்லையா? எதிரிகளின் குண்டுகள் உங்கள் மீது பட்டுவிடும், நீங்கள் செத்து போவீர்கள் என்று பயம் இல்லையா என்று சொன்னார். அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கிறேன், வாங்க என் டென்ட்டுக்கு என்று கூட்டிக் கொண்டு போனார். தலையணை கடியிலே வேத புத்தகம் இருந்தது. அவர் சொன்னார், வேதத்திலே ஒரு கமாண்டர் இருந்தார், அவருடைய பெயர் யோசுவா. அவருக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் என் வாழ்விலும் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். யோசுவா 1 தினமும் வாசிப்பேன். உன் கால் அடி மிதிக்கும் ஒவ்வொரு தேசத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன், உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. இதை செய்யும்படியாக நானே உன்னோடு வருகிறேன்.
உன்னை விட்டு விலக மாட்டேன் என் மகனே, உன்னை விட்டு விலக மாட்டேன் என் மகளே. அப்படியே எதிரி தேசங்களை கைப்பற்றினார், மனுக்குலத்தை காப்பாற்றினார். உங்களுக்கும் அந்த கிருபையை, அந்த பொக்கிஷத்தை, அந்த சுதந்திரத்தை கர்த்தர் தருகிறார். இதுவரைக்கும் நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். இந்த வருடத்திலே உங்கள் அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். எனக்கு சொன்னார், அநேகருக்கு நான் அழைப்பை கொடுத்தேன், ஆனால் இந்த வருடத்திலிருந்து அந்த அழைப்பெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். அந்த அழைப்பின் மகிமை விளங்கும், அந்த அழைப்பின் வல்லமை விளங்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அழைப்புக்குள் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதோடு கூட குடும்பத்தாருக்கான, வேலைக்கான, இன்னும் ஊழியத்திற்கான எல்லாவற்றையும் அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம், இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த வருடத்திலே உறுதிப்படுத்த போகிறார். ஆகவே தைரியமாக இந்த வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். அதோடு கூட ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த வருடத்திலே ஜனங்களை கட்டுகளில் இருந்து விடுவிக்கும் ஊழியங்களை செய்யும் அத்தனை பேர் மூலமாக நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை வல்லமையாக வெளிப்படுத்த போகிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற போகிறது. கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும்படியாக ஞானத்தின் ஆவி வெளிப்பட போகிறது. என்னுடைய வல்லமை ஜனங்களை நிரப்ப போகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை கர்த்தர் என்று தரப்போகிறார். அதன் மூலமாக அவரோடு உறவாட போகிறீர்கள், இயேசுவோடு உறவாட போகிறீர்கள். அவர் வந்து தரிசனங்கள் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேச போகிறார். அதன் மூலமாக நீங்கள் சகலத்தையும் சுதந்திரிக்க போகிறீர்கள், மற்றவர்களுக்கும் சுதந்திரத்தை கொடுக்க போகிறீர்கள். உங்கள் ஊழியத்திலே ஆண்டவர் கொடுத்த அழைப்பு அத்தனையும் நிறைவேறும். ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் இவைகளை நிறைவேற்ற போகிறார். வேலையிலும் சகல சுதந்திரமும் வரும், உங்கள் குடும்பத்திலும் சகல சுதந்திரமும் வரும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று சொல்லி அதை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 68:6 படி தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். 2 சாமுவேல் 7:11 படி நான் உனக்கு வீடு கட்டுவேன் என் மகனே என்று சொல்லுகிறார், மகளே என்று சொல்லுகிறார். சங்கீதம் 147:14 படியும், சங்கீதம் 4:8 படியும், இன்னும் எரேமியா 33:6 படியும் சமாதான தாவரங்களில் நீங்கள் தங்கி இருக்கும்படி செய்வார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்கள் குடும்பத்திலே எல்லாம் சமாதானமாயிருக்கும், உங்கள் வேலையிலே சமாதானமாய் இருக்கும், உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே எல்லாம் சமாதானமாய் இருக்கும். இதுவரைக்கும் பிசாசு போராட்டத்தையும் இருளையும் கொண்டு வந்தான், அங்கலாய்ப்பையும் எதிர்காலத்தை குறித்த பயத்தையும் கொண்டு வந்தான். ஆனால் இந்த வருடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பனுடைய சுதந்திரத்தை நீ அனுபவிப்பாய். உன் தகப்பன் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுதிருக்கிறார். ஆகவே அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த வருடத்திலே சகல சுதந்திரத்திலும் சமாதானத்தை நீ அனுபவிப்பாய். You will have all the inheritance of your heavenly Father and He will give you peace. Peace and security. You will enjoy peace and security in your job, peace and security in your spirit, peace and security in your family, peace and security in your ministry. This is God's promise for you in 2024. அனில் பிரசாத் என்ற ஒருவர் பிலாஸ்பூரில் இருந்து வந்து ராய்ப்பூர் என்ற இடத்திலே இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடைபெற்ற பொழுது அவர் சொன்னார், 2011 இருந்து எனக்கு விரோதமாக ஒரு நிருபர் ஒரு கேஸ் போட்டார். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தேன். அவர் சொன்னார், நான் தவறான விதத்தில் இந்த கவர்மெண்ட் ஜாபை பெற்றுவிட்டேன் என்று சொல்லி தவறான கேஸ் போட்டார். இது நிமித்தம் அவர்கள் என்னை என்கொயரிக்கு அழைத்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு மாதமும் என்கொயரி, ஒவ்வொரு மாதமும் என்கொயரி. 6 வருஷம் இது நடந்தது. 6 வருஷம் பயம், திகில், வேலை போயிருமோ, பிள்ளைங்க படிப்பு என்னாகுமோ, எனக்கு வீடு போயிருமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம். 1 நாள் 2 நாள் இல்லை, 6 வருஷம் 6 வருஷம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை அவர் ஜெபகோபுரம் மூலமாக அறிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளை இளம்பங்காள திட்டத்தில் சேர்த்தார், குடும்பத்தை குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலே சேர்த்தார்.
அதன் பிறகு ஒரு பெரிய ஆறுதல், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று. ஒரு நாளிலே ஃபைனல் என்கொயரி, உயர்ந்த மட்டத்தில் இருக்கும் என்கொயரி, அதுதான் கடைசி என்கொயரி. அதற்கு போக வேண்டும், அன்று காலை போக வேண்டும். அதற்கு முன்னதாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து. என்னிடமிருந்து அவருக்கு ஒரு செய்தி அன்று SMS மூலமாக வந்தது. எனக்கு அவரை நேரடியாக தெரியாது, ஆனால் இந்த SMS கரெக்டாக கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்றது. அந்த SMSல் கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு நான் நீதி நியாயம் செய்வேன், உனக்கு நான் நீதி நியாயம் செய்வேன். பெரிய சந்தோஷம் அவருக்கு. அந்த என்கொயரிக்கு போனார். 5 நிமிடத்தில் என்கொயரி முடிந்தது. சீஃப் ஆஃபீஸர் சொன்னார், எதுக்குப்பா உன் மேல என்கொயரியை போட்டாங்க, எதுக்குப்பா என்கொயரியை போட்டாங்க? நியாயமான விதத்திலே நீ வேலையிலே சேர்ந்திருக்கிறாய், நீ போய் சந்தோஷமாக வேலை செய் என்று சொல்லி அவரை அந்த என்கொயரி கமிஷன் அனுப்பி வைத்தார். அதோடு நிற்கவில்லை, வெகு சீக்கிரத்திலே அவருக்கு ப்ரமோஷனும் வந்தது. உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணினார். உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார். உங்கள் தகப்பன் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், அதற்காக சிலுவையில் பாடுபட்டிருக்கிறார். அதை எல்லாம் இப்பொழுது ஆண்டவர் எடுத்து உங்கள் மீது வைக்கிறார். அதை இன்று பெற்றுக்கொள்ளும்படியாக நம் இருதயத்தை திருப்போம். மூன்றாவதாக, கடைசியாக, ஆண்டவர் உங்களை உயர பறக்க செய்து மனம் மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். எவ்வளோ நாளாச்சு நான் நல்லா தூங்கி, எவ்வளோ நாளாச்சு நான் மனதார சந்தோஷமாய் சிரிச்சு என்று நீங்கள் சொல்லக்கூடும். கர்த்தர் இன்று முதல் உங்களை மகிழ பண்ண போகிறார். நான் உங்களை மகிழ பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதற்கு நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்க போகிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எல்லாரும் சொல்லுங்கள், நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது இன்று வைக்கிறார். எல்லாவற்றிலும் கொழுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3, 8, 9, 10 நிறைவேறப் போகிறது. என் பிள்ளைகளுக்கு நிறைவேறப் போகிறது. அவர்களுக்கு திறந்த வாசலை நான் கொடுக்கிறேன். திறந்த வாசலை கொடுக்க போகிறேன். உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல். அதோடு கூட 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலர் உங்கள் பாதங்களுக்கு முன்பதாக வந்து பணிந்து, ஆண்டவர் உங்கள் மீது அன்பாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார் என்று அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். பொய் பேசுகிற சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானுடைய கூட்டத்தார், தமிழில் சிலர் உங்கள் பாதத்துக்கு முன்பதாக விழுந்து, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அறிவிக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் அத்தனை சாத்தானுடைய கூட்டத்தாரும் அப்படி தரையிலே விழுந்து, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும்படி செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes, my friend, this year God is going to open the doors for you. He is going to give you an open door which no man can shut. Everything will be open. Every blessing will be open. Every grace will be open. Every holiness will be open. Every divine visitation will be open. God is opening everything in the name of Jesus. And He will make the agents of Satan, who are liars, who have spoken lie against you, to fall at your feet this year and say, God loves you. Jesus loves you. We are not able to do anything to you. We are not able to do anything to you.
நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே தேசத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறேன் என்று ஜெபனியா 3:19 சொல்லுகிறார். தைரியமாக இந்த வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 12:10-11 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டும் பிசாசு உங்க இருதயத்திலே உட்கார்ந்து கொண்டு, எப்படிப்பா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ இந்த குறை உள்ளவன், நீ இந்த குறை உள்ளவன் என்று பொய்யாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் பிசாசை நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வைத்து ஜெயிக்க போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயிக்க போகிறீர்கள். லூக்கா 10:18 படி உங்கள் முன்பதாக சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழப்போகிறான். ஆண்டவர் சர்ப்பத்தின் மீதும் தேள்களின் மீதும் சத்ருவின் சகல வல்லமைகளின் மீதும் அதிகாரத்தை உங்களுக்கு என்று தருகிறார். தேள்கள் உண்டு, சாத்தானுடைய வல்லமை உண்டு, சர்ப்பங்கள் உண்டு. ஆனால் அவைகள் அனைத்தையும் ஆண்டவர் உங்கள் கால்களின் கீழே இந்த வருடத்திலே கொண்டு வரப்போகிறார். அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. உங்கள் கால்களின் கீழே சாம்பலாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கோ திறந்த வாசல் இருக்கு. ஊழியத்திலும் திறந்த வாசல், குடும்பத்திலும் திறந்த வாசல், வாழ்விலும் திறந்த வாசல் ஆண்டவனுடைய கிருபையினால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தைரியமாக இருங்கள். உங்களை எதிர்க்க ஒருவரும் எழும்புவதில்லை. அவள் உங்கள் பாதத்தில் விழுந்து மெய்யாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவார். சங்கீதம் 44:5 நாம் வாசிக்கிறோம், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். இந்த கிருபையை கர்த்தர் இன்று நமக்கு தரப்போகிறார். ஆண்டவர் இந்த வருடத்திலே எனக்கு சொன்னார், என் அருமை பிள்ளைகளே, விரிவாகுங்கள், என்லார்ஜ், எல்லா பக்கத்திலும் விரிவாகுங்கள், என்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்குங்கள் என்று சொன்னார். டேவிட் பிரைனார்ட் என்ற ஒரு ஊழியக்காரன் இருந்தார். அவர் வெள்ளை நிற மனிதர். அவர் சிவப்பு நிற இந்தியர்களுக்கு ஊழியம் பண்ணும்படி அழைக்கப்பட்டார். ஒரு நாள் ஒரு சிவப்பு நிற இந்தியர்களை சந்திக்கும்படியாக, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர்களுடைய கிராமத்துக்கு சென்றார். அவருடைய கிராமத்திலே மிகப்பெரிய சுவர் இருந்தது. அந்த சுவரின் மேல் ஒரு சென்ட்ரி, ஒரு காவலாளன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர் வருவதை பார்த்தான். அவருடைய அம்பை அவருக்கு நேராக வைத்து கொண்டிருந்தான். அந்த அம்பிலே விஷம் இருந்தது. அந்த விஷம் யாரை தொடுகிறதோ அவர்கள் உடனே சாவார்கள். அந்த அம்பின் எல்லைக்குள் வரும் வரைக்கும் காத்திருந்தான். ஆனால் அந்த எல்லைக்கு வரும் முன்பதாக அந்த டேவிட் பிரைனார்ட் அவருடைய கூடாரத்தை போட்டார், முழங்கால் படியிட்டார், கரங்களை உயர்த்தினார். இந்த மனிதனுக்கு என்ன செய்கிறார் என்று தெரியவே இல்லை. ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார், அவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது பயங்கரமான விஷப்பாம்பு முன்னே வந்து கொண்டிருந்தது. அவன் சொன்னான், இந்த விஷப்பாம்பு இந்த மனிதனை கொன்று போடும், நான் என் விஷ அம்பை அவர் மீது எய்ய வேண்டியதில்லை என்று பார்த்து கொண்டே இருந்தான். பயங்கரமான விஷப்பாம்பு வந்தது, அவர் அருகிலே வந்தது, அவர் பக்கத்திலே போனது, அந்த கூடாரத்தின் வழியாக வெளியே போய்விட்டது. அவரை தொடவே இல்லை. இந்த மனிதன் எழுந்து நின்றான், அந்த கிராமத்துக்குள் ஓடினான். அவன் சொன்னான், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, கடவுள் நம்மை பார்க்க வருகிறார், கடவுள் நம்மை பார்க்க வருகிறார். ஒரு விஷப்பாம்பும் தொட முடியாதபடிக்கு கடவுளாக ஒருவர் வருகிறார் என்று சொன்னான். அத்தனை பேரும் இயேசுவை குறித்த சாட்சியை அவர் மூலமாக கேட்டார்கள். ஆயிரக்கணக்கான சிவப்பு நிற இந்தியர்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இதே கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை மனம் மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும், சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்ளவும், அவைகளை சாம்பலாக்கவும் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையை இந்த நாளிலே கொடுக்கிறார். அவருடைய ஜீவ வார்த்தையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாதுகாவலை கொடுக்கிறார். ஆகவே இந்த வருடத்திலே தைரியமாக நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுவோம். அவருடைய வெளிச்சத்திலே ஜனங்கள் வரும்படியாக, இருளில் இருக்கும் ஜனங்கள் வரும்படியாக இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். அவர் உங்களோடு கூட வரப்போகிறார். அவருடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரூபிக்க போகிறார். உங்கள் அனைவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் கிரியை செய்யும்.
My dear friends, this year, say the name of Jesus. Say the name of Jesus, and all the evil will fall, and God will bring miracles, signs and wonders through your word, and God will give you great increase and great joy. ஆண்டவர் பெயர் என் தலையில இருக்கிறது, என் இருதயத்தில் இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? இயேசுவின் பெயர் எனக்கு இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? தைரியமாக இந்த வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். இயேசுவின் பெயர் உங்களை காக்கும். இயேசுவின் பெயரை சொல்லுங்கள், அற்புதங்கள் நடைபெறும். அப்பொழுது ஒரு பிசாசும் உங்களை தொட முடியாது. பிசாசின் மக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. வாசல்கள் திறக்கும், அவருடைய வல்லமை விளங்கும். இயேசுவின் பெயரை தரித்திருக்கும் பொழுது வெளிச்சம் இறங்குகிறது, அன்பு இறங்குகிறது, பாசம் இறங்குகிறது. ஜனங்கள் அவருடைய ஆவியினால் நிரம்புகிறார்கள். சமாதானம் தேசத்திலே இறங்குகிறது. சமாதானம் இறங்குகிறது. ஏன் தெரியுமா? இயேசுவே சமாதான பிரபு. இயேசுவே சமாதான பிரபு. அவர் நம்முடைய சமாதானத்திற்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றும் அந்த சமாதானத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். அந்த சமாதானத்தை சுமந்து கொண்டு அவருடைய பெயரினால் ஜனங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வர உங்களை உபயோகப்படுத்த போகிறார். தைரியமாக இருங்கள். நாம் யாவரும் இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? எனது அருமை மனைவி சகோதரி இவாஞ்சலின் இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தரும்படியாக நமக்காக வேண்டிக் கொள்வார்கள். Thank you, Lord Jesus. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை கொண்டாடுகிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவாகிய உம்மை கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இல்லாமற் போனால் நாங்கள் அழிந்தே போயிருப்போம் சுவாமி. ஆனாலும் நீர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறபடியாலே, எங்களை வாழ வைக்க நீர் வந்திருக்கிறபடினாலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கதறி அழுவோமா? ஆண்டவரே, இந்த வருஷத்திற்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர், அதை எங்களுக்கு தருவீராக என்று கேளுங்க பிரியமானவர்களே. இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கேளுங்க. இயேசுவே, இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பீர்களா? எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவீர்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த வேளையிலே கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் ஒருவரையாக அவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார் பிரியமானவர்களே. அத்தனை ஜெபத்திற்கும் பதிலை கொடுத்து தான் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவார். எல்லாரையும், ஒருவரையாவது ஆண்டவர் விடமாட்டார். இங்கு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நிரப்ப போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. வானம் திறந்திருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது, நிரப்பி கொண்டிருக்கிறது, நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை எனக்கு தாரும் என்று கதறுகிற உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். நிரப்புங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்புங்க, நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புவீர்களானால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. Glorious presence of the mighty God, mighty God. ஆண்டவர் இறங்குகிறார்,
பயங்கரமான பராக்கிரமசாலியாக இறங்குகிறார். இப்பொழுது ஊற்றுவீராக, நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. இறங்கும் அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. உமக்காக பொறுமையோடு காத்திருந்தவர்களை அதன் பலனை அனுபவிக்க செய்வேன் என்று சொன்னீரே, அப்படி நீர் அனுபவிக்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. இவ்வளோ வருஷம் அவர்கள் கண்ணீர் வடித்தது போதும் சுவாமி, போதும் அப்பா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் வந்திருக்கிறீரப்பா. இப்பொழுது ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உடைய புது வல்லமையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? Thank you Lord, thank you Lord, thank you Lord. நமது பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. மன மகிழ்ச்சியினால் அவர்களை ஆண்டவரே துள்ளி குதிக்கும்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆண்டவருடைய களிப்பு, ஆண்டவருடைய பூரிப்பு, ஆண்டவருடைய ஆனந்த சந்தோஷம் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது, இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாயார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவராவது பேசாமல் இருக்கக்கூடாது. எல்லாரையும் கர்த்தரை கனம் பண்ணுங்க பிரியமானவர்களே, எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. நன்றி 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 என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார், தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். அவர் கொடுக்கிற அந்நிய பாஷையிலே பேசுங்கள். கர்த்தர் கொடுக்கிற பலனால் நிரம்புங்கள், கர்த்தர் கொடுக்கிற வல்லமையினால் நிரம்புங்கள். கர்த்தர் உங்களை வரங்களினால் அலங்கரித்து கொண்டிருக்கிறார், அலங்கரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடையதெல்லாம் உன்னுடையது என் மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என் மகளே என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் பங்கை உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே நிரம்புங்க. ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து, வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னாரே. ஆண்டவரால் நிரம்புங்க, 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 நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நம்முடைய ஆவியின் வரங்களினால் நிரப்புவீராக, கனிகளினால் நிரப்புவீராக. ஆண்டவரே ஊற்றும், இப்பொழுது ஊற்றும், இப்பொழுது ஊற்றும் அப்பா. சிறு பிள்ளைகளை நிரப்பும், வாலிப பிள்ளைகளை நிரப்பும், பெரியவர்களை நிரப்பும், முதியவர்களை நிரப்பும். நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவர் உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நன்றி, நன்றி. பயங்கரமானவைகளை செய்ய போகிறார். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பிரியமானவர்களே. நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி என்று மாத்திரம் சொல்லுங்க. வேற எதையும் நீங்க யோசித்து அழ வேண்டாம். ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், தம்முடைய பரலோக சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா பிசாசும் ஓடுகிறது, எல்லா மந்திரமும் ஓடுகிறது, எல்லா குறி சொல்லுதலும் ஓடுகிறது, எல்லா பில்லி சூனிய ஆவிகளும் ஓடுகிறது, எல்லா கட்டுகளும் அறுந்து விழுகிறது. நன்றி சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க
எல்லா பரிசுத்த ஆவிகளின் கிரியைகளும் ஓடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சத்ரு உங்ககிட்ட நெருங்க முடியாது பிரியமானவர்களே. அப்படி கர்த்தர் உங்களை அக்கினியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார். உங்கள் நடுவிலே கர்த்தர் மகிமையாக இறங்குகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை சந்திக்க வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வானத்தை கர்த்தர் உங்கள் முன்பதாக திறந்து வைத்திருக்கிறார். இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள், தேவதூதர்களை பார்க்கிறீர்கள். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாக இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள் பிரியமானவர்களே. நன்றி. தரிசனங்களை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய மன கண்களையும் திறக்கிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி சுவாமி. ஆவியின் அனுபவங்களிலே உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார், உயர்த்தி கொண்டிருக்கிறார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்களை பார்க்கிறவர்கள் இவன் தீர்க்கதரிசி, இவள் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்படி கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இறங்குகிறது. மற்றவர்கள் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. நிரம்புங்க, நிரம்புங்க பிரியமானவர்களே. வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். நிரம்புங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆவியினாலே நிரம்பிக் கொண்டே இருங்க பிரியமானவர்களே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முழு ஆவியோடு ஆண்டவரை பாருங்க பிரியமானவர்களே. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நிரப்புமப்பா, நிரப்புமப்பா. அதற்காக தான் உமது பிள்ளைகள் இங்கு வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, ஒருவரையாவது நீர் கைவிட மாட்டீர், ஒருவரையாவது நீர் விட்டு விலக மாட்டீரப்பா. இறுக பிடித்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் இறுக பிடித்துக் கொள்வீராக. நன்றியப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, நன்றியப்பா. ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவர் மீதும் நிழலிட்டு இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சுவாமி. உயர்ந்த ஸ்தானங்களிலே உமது பிள்ளைகளை ஏறி இருக்கும்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உயர்ந்த இடங்களிலே ஏறி நடக்கும்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவருடைய கால்களையும் மான் கால்களை போல மாற்றிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. துள்ளி குதிக்கும்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கொழுத்து கன்றுகளை போல குதிக்கும்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இவ்வளோ நாள் அவர்கள் அடி தட்டிலே விழுந்து கிடந்தது போதும் சுவாமி. அவர்களை எழுப்பும் அப்பா. உயர எழுப்புவீராக, உயர பறக்க செய்வீராக, பறக்க செய்வீராக. நீர் பெரியவர் என்பதை காட்டும்படியாக மத பிள்ளைகளை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. வியாபாரத்திலே உயரட்டும், வாழ்க்கையிலே உயரட்டும், குடும்ப வாழ்க்கையிலே உயரட்டும் சுவாமி. ஆண்டவரே, வேலையிலே உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. நீ ஒன்றுக்கும் உதவாதவன் உதவாதவள் என்று சொன்ன நாட்கள் போதும் சுவாமி. இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஆண்டவரை, யார் யார் அப்படி சொன்னார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. ப்ரமோஷனுக்கு தடையாக இருந்த ஒவ்வொருவரையும் அகற்றி போடுவீராக. இந்த பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும் சுவாமி. வாழ்க்கையிலே உயர்வு கிடைக்கட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.
தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, யார் யார் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமல் சாம்பலாகி போகட்டும், இல் பொருளாகட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக பெல்லி சூனியம் பண்ணினவர்கள் ஒவ்வொருவரும் காணாமல் போகட்டும் சுவாமி, காணாமல் போகட்டும். இந்த பிள்ளைகளை நீர் அப்படி ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த வேளையிலும் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கண்களிலே இருக்கிற ஒவ்வொரு கோளாறையும் எடுத்து போடுவோப்பா, எடுத்து போடும். ஆண்டவரே, கேட்ராக்ட் ப்ராப்ளம் எல்லாம் சுகமாகட்டும். கண்களில் இருக்கிற ப்ரெஷரை எடுத்து போடுவோப்பா, தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்குவோப்பா. இருதய கோளாறுகளை எடுத்து போடும் சுவாமி. ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளுக்கு இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் அடையும்படி செய்யும் சுவாமி. சுகமாக்கும், சுகமாக்கும். கிட்னி நோய்கள் ஒவ்வொன்றும் சுகமாகட்டும். எனக்கு 2 கிட்னியும் சரியாக வேலை செய்யலை என்று வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீராக, இப்பொழுது தொடுவீராக. இந்த வல்லமை இறங்குவதாக. சிறுநீரக இன்ஃபெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் இப்பொழுது சுகமாகட்டும்ப்பா. கற்கள் கரைந்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு தைராய்டு வியாதியும் சுகமாகட்டும்ப்பா. ஒவ்வொரு சுகர் வியாதியும் சுகமாகட்டும். ஒவ்வொரு லிவரும் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு ஸ்கின் ப்ராப்ளமும் இப்பொழுது ஆண்டவரே அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. ஒவ்வொரு தோலையும் நீர் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை இந்த பிள்ளைகளின் மீது நீர் இப்பொழுது வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு கேன்சர் வியாதியும் இப்பொழுது சுகமாகட்டும், இப்பொழுது சுகமாகட்டும். உடைய வல்லமை இறங்குவதாக. உடைய உயிர் தெழுதலின் ஜீவன் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும் அப்பா, விடுதலை ஆக்கும் சுவாமி. இந்த புது வருஷத்திலே அவர்கள் ஆரோக்கியம் பெற்று சுகமாக இருக்கட்டும் சுவாமி, சுகமாக இருக்கட்டும். அவ்வளோதான். உயிர் உன்னை பிரிந்து போய்விடும் என்று சொல்லி இருக்கலாம்ப்பா. ஆனால் மத பிள்ளைகள் திரும்ப வாழட்டும் அப்பா, வாழட்டும் சுவாமி. அப்படி உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஆண்டவரே, இந்த கோவிட் நோயிலையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் எங்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளைகளின் மீது உடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக, இப்பொழுது சுகமாக்குவீராக. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஒவ்வொரு ஜுரத்தையும் தொட்டு சுகமாக்குவப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு தொண்டையில் இருக்கிற வியாதியும் தொட்டு சுகமாக்கும் அப்பா. ஒவ்வொரு ப்ரெஷர் வியாதியும் சுகமாக்கும். நெஞ்சு வலியினாலே, நெஞ்சு இறுக்கத்தினாலே தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் அப்பா. என்னால் மூச்சு விட முடியலையே, என்னால் தூங்க முடியலையே என்று சொல்லுகிறவர்களை சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும் அப்பா. இந்த வேளையிலே இப்படி வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் நீங்கள் இன்றைக்கு சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. உரத்த சத்தமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. அத்தனை பேரையும் சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும். என்னென்ன வியாதிகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக,
விடுதலை தருவீராக. உடைய ஜீவன் இறங்குவதாக, பரிபூரணம் இறங்குவதாக. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா, கொடா கொடி நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். Thank you Jesus. இந்த உலகத்திலே பாவத்தின் மேல் வேறு இருக்கிறது, பில்லி சூன்யம் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் அனைத்திற்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர நடக்கும்படியாக இன்று உயர்த்தி இருக்கிறார். ஆகவே மனதார் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஒரு மனிதனையும் ஒரு பாவத்தையும் ஒரு பிசாசையும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவோடு உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்கும்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.